எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு ராஜயோக சீரீஸில் நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் அப்ரிஷியேட் லைஃப், வாழ்க்கையை போற்றுங்கள். டைரக்டாக ஒரு சம்பவத்துக்கு போயிடுவோமா? ஜான் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார். அவருக்கு நல்ல மனைவி, நல்ல குழந்தைகள், நல்ல வேலை, ரொம்ப ஸ்மூத்தாக லைஃப் போயிட்டு இருந்தது. திடீர்னு அவரோட கண்ணுக்கு சின்ன ஒரு ப்ராப்ளம் வர ஆரம்பிச்சுது. ஒரு 40 வயசு மேலே ஆனால் அந்த கண்ணில் தூர பார்வை, கிட்ட பார்வை, இந்த சின்ன சின்ன ப்ராப்ளம்லாம் ஸ்டார்ட் ஆகும்ல அப்படின்னு அவர் புரிஞ்சுக்கினார். ஒரு டாக்டரை போய் பார்க்குறாரு. டாக்டர் ஒரு டெஸ்ட்டு, அடுத்த டெஸ்ட்டு, நிறைய டெஸ்ட் எடுத்து பார்த்து டாக்டர் சொல்கிறாங்க, உங்களுக்கு கண்ணில் கேன்சர் வந்திருக்கு, இதுக்கு சர்ஜரி ஒன்று தான் ஆப்ஷனு, இதை பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த டாக்டருக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, இது 30% தான் சக்ஸஸ் ரேட் இருக்குது. அப்படின்னா இந்த ஆப்ரேஷன் முடியும் போது சில நேரம் உங்களுக்கு கண் பார்வை போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆப்ரேஷன் ஆனால் பண்ணியே ஆகணும், ஏன்னா தப்பிக்க வைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது, முயற்சி பண்ணி பார்க்கணும், இது நீங்கள் தான் முடிவு பண்ணணும் அப்படின்னு டாக்டர் சொல்கிறாங்க. அவர் முடிவு பண்ணுறாரு, சரி பண்ணி தான் பார்த்துருவோம் அப்படின்னு முடிவு பண்ணுறாரு. ஆப்ரேஷன் தியேட்டர் கொண்டு போகிறாங்க. அவருக்கு ஆப்ரேஷன் பர்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸோ அவருக்கு எல்லாருக்கும் இருக்கிற மாதிரி வெளியே வரும்போது கண் பார்வை இல்லாமல் வெளியே வர வேண்டி இருக்கலாம், ஏன்னா டாக்டர் சொல்ல சக்ஸஸ் ரேட் ரொம்ப கம்மி. டாக்டர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, அவர் கண்ணுக்கு ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க, ஆப்ரேஷன் பண்ணுறாங்க. அப்புறம் தான் கண்டுபிடிக்கிறாங்க, ரியலாக இது கேன்சர்னால் அவர் கண் பார்வை அந்த ப்ராப்ளம் வரல, வந்தது ஒரு ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்னால். அதை அவங்க சரியாக டயக்னைஸ் பண்ணாதனால அந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷனை எடுத்து விடுறதுக்கு ஹோம்ஒர்க் பண்ணியிருக்காங்க. இவருக்கு ஆப்ரேஷன் சக்ஸஸ் ஆகி கண் பார்வை திரும்ப வந்துச்சு. அவர் கண்ணு கட்டு பிரிக்கும் போது ரொம்ப சந்தோஷப்பட்டார் ஜான். அப்புறம் டாக்டர் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க, நாங்கள் கேன்சர் நினச்சது தப்புப்பா, ஆக்சுவலாக அது ஃபங்கல் இன்ஃபெக்ஷனாக தான் இருந்தது, உங்களுக்கு எங்களால் சரியாக்கி தர முடிஞ்சுது, இது ஒரு சந்தோஷமான விஷயம் அப்படின்னு டாக்டர் சொல்கிறாங்க. இவருக்கு ரொம்ப சந்தோஷம். ஒரு லாட்ரி அடித்தா எப்படி இருக்கும், ஒரு புது வீடு கட்டினா எப்படி இருக்கும், ஒரு புது கார் வாங்கினா எப்படி இருக்கும், இந்த மாதிரி ஒரு சந்தோஷம் அவருக்கு அன்றைக்கி கிடைச்சது. தன் கண்ணை திரும்ப கிடச்சிது. அதுக்கப்புறம் டெய்லி அவர் என்ன பண்ணுவார்னா, அவர் மனைவியை, குழந்தைகளை, உலகத்தை பார்க்கும்போதே ஒரு சந்தோஷத்தோட, ஒரு எக்ஸைட்மெண்ட்டோட பார்ப்பார். அதாவது இன்றைக்கி தான் கண் பார்வை வந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு. அன்னையிலிருந்து அவர் என்ன பண்ணார்னா, டெய்லி இந்த கண் பார்வை இதுக்கு இருக்கிறதுக்காக நன்றி சொல்ல ஆரம்பித்தார் கடவுளுக்கு. அது வரைக்கும் கண்ணெல்லாம் ரொம்ப என்ன சொல்ல, ரொம்ப ஜாலியாக எடுத்துக்கிட்டார் அவர். பிறக்கும்போது எல்லாருக்கும் கண் இருக்குது, அந்த கண்ணோட பார்த்துட்ருக்கோம் அப்படின்னு. அந்த கண்ணு போடும் அப்படின்னு போயிடும்னு சொன்னது திரும்பி வந்தது அவருக்கு ஒரு வரப்பிரசாதமாக தெரிஞ்சுது. அவர் நன்றி சொல்ல ஆரம்பித்தார். நம்மளும் நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பல விஷயங்களுக்கு நன்றி சொல்ல கற்றுக்கணும். ஓகேங்களா? எல்லாம் லேட் ஆனதுக்கப்புறம் அது வருத்தப்பட்டு பிரயோஜனம் கிடையாது. நன்றி சொல்ல கற்றுக்கணும். எந்த ஒரு சம்பவம் நடக்கும் போதும் அதில் ஏதோ நன்மை இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டா நல்லது. இவருக்கு பாருங்களேன், இந்த கண்ணு ட்ரபிள் கொடுக்க ஆரம்பிச்சதுனால தான் டாக்டர்கிட்ட போனார். டாக்டர்கிட்ட போனதுனால தான் வேறு ஏதோ ப்ராப்ளம்னு கண்டுபிடிச்சாங்க. அதை டயக்னைஸ் பண்ணி பார்க்கும்போது வேறு ஏதோ ப்ராப்ளம் சரி பண்ணி கொடுத்துட்டாங்க. இப்போ கண் பார்வை நல்லா ஆயிடுச்சு. அப்போது அந்த குழப்பம் வரும்போது, அந்த குழப்பம் வந்ததுனால தான் டாக்டர்கிட்ட போனால், டாக்டர்கிட்ட போனதால தான் அந்த ஃபங்கல் சரி, ஏன்னா அந்த ஃபங்கல்னால கூட அவர் கண் பார்வை போயிருக்கலாம் பிற்காலத்தில். ஸோ இதுதான் இம்பார்ட்டண்டான விஷயம். எந்த ஒரு விஷயம் நடந்தாலும் அது நன்மைக்கு நடக்குதுன்னு ஒன்று புரிஞ்சுக்கணும். ரெண்டாவது, நடக்கிற எல்லா ஒரு விஷயத்துக்கும் நீங்கள் நன்றி சொல்லணும். இதுக்கு நான் என்னோடய சொந்த அனுபவம் சொல்கிறேன் பாருங்களேன். நான் சொன்னேன் இல்லையா, இந்த 2 பல்லுக்கு நான் ரூட் கேனல் ட்ரீட்மெண்ட் பண்ணேன். ரூட் கேனல் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் இந்த இடது கை என்னால் தூக்கவே முடியல. அப்போது என்ன பண்ணுறதுனே தெரியல, ஏன் இப்படி ஆயிடுச்சுனே தெரியல. அப்போது பொதுவாக உடம்புல ஒரு ரியாக்ஷன் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். உடனே நம்ம போய் சுகர் செக் பண்ணி பார்த்தேன். முன்னாடி 115 இருக்குது, அதாவது சாப்பிட்றதுக்கு முன்னாடி. சாப்பிட்றதுக்கு அப்புறம் 285 இருந்தது. இதுதான் ப்ராப்ளம். அப்போ ஒரு தம்பி எனக்கு ஒரு ஃபார்முலா சொன்னார், இதுக்கு சுகருக்காக ஒரு ஃபார்முலா சொன்னார். டாக்டர்கிட்டையும் போன, டாக்டர் மெடிசன் கொஞ்சம் அப்படி இப்படி மாற்றி கொடுத்தாங்க. இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல போகிறேன். யாராவது டயபெட்டிக்காக இருந்தால் இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா இது நான் சொல்கிறது நாட்டு மருந்து இதுதான். ஸோ இதில் எந்த ஒரு கெமிக்கல் இதுவும் கிடையாது. இது இயற்கையாகவே ஹெல்ப் பண்ணும். 4 விஷயம் வாங்கிக்கோங்க. ஹோமம் அல்லது ஓமம்னு சொல்கிறாங்களே, அது ஒரு 50 கிராம் வாங்கிக்கோங்க. அடுத்தது கருஞ்சீரகம், அது ஒரு 50 கிராம் வாங்கிக்கோங்க.
அலிவிடை இல்லை அலிவிடந்தை அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்னென்னு உங்களுக்கு தெரியலனாலும் அந்த நாட்டு மருந்து கடைக்காரங்களுக்கு இலங்கை எடுத்து கொடுத்துருவாங்க. 4வது வெந்தயம். இது 4மே 50 கிராம்னு வாங்கிக்கோங்க, இல்லை 100 கிராம் கூட வாங்கிக்கோங்க. எல்லாமே ஈக்குவலாக வாங்குங்க. வாங்கி தனியாக வறுத்துருங்க, ஒவ்வொன்றும் தனித்தனியாக வறுத்துருங்க. அப்புறம் எல்லாத்தையும் 4ஐயும் மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் ஆற விடுங்க. மிக்சியில் அடிச்சிடுங்க, பவுடர் ஆகிடும் இல்லையா, அது ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கோங்க. காலம்புற டிஃபன் சாப்பிடும்போது முன்னாடி ஒரு ஸ்பூன் அதை சாப்பிட்ருங்க. லஞ்சுக்கு முன்னாடி ஒரு ஸ்பூன், நைட்டுக்கு முன்னாடி ஒரு ஸ்பூன். இதை பண்ணிங்கன்னா உங்கள் டயபெட்டிஸோட லெவல் கணாமனால் குறைஞ்சிரும். இதுக்கு வந்து சைடு எஃபெக்டே கிடையாது, ஏன்னா எல்லாமே நேச்சுரல் ப்ராடக்ட், எல்லாமே நாட்டு மருந்து கடையில் வருது. இதுக்கு மொத்த செலவே வந்து இந்த நான் சொன்னது மாதிரி 50 கிராம் இன்ட்டு 4 ஐட்டம் வாங்கினீங்கன்னா 50 ரூபா 60 ரூபா தான் ஆகுது. இது நான் ஒரு நாள் தான் சாப்பிட்டேன், அடுத்த நாள்லேருந்து கை ஃப்ரீயாக ஒர்க் ஆரம்பிச்சிச்சு, எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஸோ இந்த ப்ராப்ளம் வந்த போது கை தூக்க இது ஒரு ப்ராப்ளம்னு கண்டுபிடிக்கிறோம். அந்த ப்ராப்ளத்துலேருந்து ஒரு சொல்யூஷன் வருது. அந்த சொல்யூஷன் ரொம்ப சிம்பிளாக இருக்குது. 40-50 ரூபா மேட்டரெல்லாம் முடியுது. அது நம்ம வந்து பெட்டரான பர்சனாக வச்சுக்குது. இது பாருங்களேன், அதே மாதிரி எது நடந்தாலும் ஒரு நன்மைக்கு நடக்குது அப்படின்றது பார்க்க தெரிஞ்சுக்கிட்டா ரொம்ப நல்லா இருக்கும். என் மனைவிக்கு வந்து நேற்று வீடியோவில் கூட சொல்லியிருந்தேன், அவங்களுக்கு பேக் டிஸ்கில் பல்ஜாக இருக்குது, ப்ராப்ளம் ஆகிருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ராஜயோகம் ப்ராக்டிஸ், இதுக்கு காரணம் நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன்னா, ராஜயோகம் ப்ராக்டிஸ் பண்ணுறவங்க 2 டைப் தான் என்னை பொறுத்த வரைக்கும். ஒருத்தவங்க வந்து ரொம்ப புத்திசாலி, ஒருத்தவங்க வந்து என்ன மாதிரி தத்தி. என்ன சொல்ல வரேன்னா, பரமாத்மா இந்த ராஜயோக நாலேஜே புரிஞ்சுக்கிட்டா தெரியும். 63 ஜென்மமாக நம்ம எல்லாம் பக்தி பண்ணியிருக்கோம். பரமாத்மா கூப்பிட்றாரு, உள்ளே வரோம். பரமாத்மா நிறைய வழியில் சிக்னல்ஸ் கொடுப்பாரு. சொன்ன உடனே உள்ளே வந்துட்டவங்கெல்லாம் புச்சாலிங்க. அதான் நான் சொல்ல வரேன். தத்தி நான் சொன்னது வந்து நானும் சிவபக்தன் தான், அது சந்தேகமே கிடையாது. ஆனால் முன்னாடியும் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருந்தது ராஜயோகம் கற்றுக்கிறதுக்கு. அப்போல்லாம் நான் வரல. லட்சக்கணக்கில் கடன் வர ஆரம்பிக்கும் போது தான், இறைவனை விட்டால் வழியே இல்லைன்னு தெரியும் போது நான் தெரியும் உள்ளே வந்துட்டேன். என் மனைவி அப்படி தான். நான் ஊருக்கே வீடியோ போடுறேன், ஆனால் இவங்க வந்து இதை வந்து ராஜயோகம் ப்ராக்டிஸ் பண்ண மெடிடேஷன் வந்து இல்யூஷன், ஒரு மாதிரி கற்பனை அப்படின்னு பார்க்குறவங்க. ஏன்னா டாக்டர் இல்லையா, படிச்சிருக்காங்க இல்லையா. இப்போது பரமாத்மா இதுக்கு தான் கூப்பிட்றாரோன்ற ஃபீலிங் அவங்களுக்கும் வர ஆரம்பிச்சிருக்கு. காலம்புற மெடிடேஷன் பண்ணும்போது வந்து உட்கார ஆரம்பிக்கிறாங்க. அப்போது இதுதான் அதில் நன்மை அடங்கியிருக்கு நான் புரிஞ்சுக்கிறேன். இப்போ அவங்களுக்கும் கண்டினியூஸ் ட்ராக்ஷன் ஒன்று கொடுத்துட்ருக்கோம். ஸோ ஷீ இஸ் ஆல்சோ ஹீலிங் பெட்டர் வந்துட்டுருக்காங்க. ஹோப்லி அந்த சர்ஜரி பண்ணாமல் சரியாயிடும் அப்படின்றதுக்கு தான் நாங்கள் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம், ப்ரே பண்ணிகிட்ருக்கோம். நேற்று இதுதாங்க இந்த ராஜயோகத்தில் பியூட்டியே. உலகம் ஃபுல்லாக ஆத்மாக்கள் எனக்கு ஃபோன் பண்ணி கூப்பிட்டு பேசியிருக்காங்க இந்த விஷயமா. நம்ம ராஜயோக குரூப்லேயும் மெடிடேஷன் பண்ணியிருக்காங்க. இவங்களுக்கெல்லாம் நன்றி சொல்லி கடமைப்பட்டிருக்கேன், நன்றி சொல்லிக்கிறேன். சரிங்களா, நம்ம லைஃப்பை அப்ரிஷியேட் பண்ண தெரிஞ்சிருக்கணும், வாழ்க்கையை போற்ற கற்றுக்கணும். புரியுங்களேன். இப்போ நீங்களே ஏற்கனவே இதை நிறைய வாட்டி சொல்லியிருக்கோம், இருந்தாலும் திரும்ப சொல்கிறேன். ஒரு படத்தில் நடிக்கிற ஒரு வாய்ப்பு தராங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த படத்தை நடிக்கிறீங்க, ஆனால் அந்த படத்தோட ப்ரொடியூசரு டேரக்டர் நீங்கள் குற்றம் சொல்லிகிட்டே இருந்தீங்கன்னா அடுத்த படத்துக்கு வாய்ப்பு கொடுப்பாங்க இல்லை? இந்த ட்ராமாவும் அப்படி தாங்க. இந்த ட்ராமாவை நீங்கள் ரசிக்க தெரிஞ்சுக்கணும். அவங்களுக்கு தான் ட்ராமா நல்லா இருக்கு. இறைவன் வந்து உங்களை வந்து கஷ்டப்படுத்துறதெல்லாம் இல்லை. நீங்கள் வந்து இறைவனை குறை சொன்னா உடனே அவங்க அது இறைவனோட வேலை கிடையாது. இறைவன் அன்பின் கடல் தான். ஆனால் ட்ராமா அப்படி பண்ணிடும். ஸோ ட்ராமாவை ரசிக்க பாருங்கள். இருக்கிறதுல ஒவ்வொரு விஷயத்துலேயும் ஏதோ நன்மை அடங்கியிருக்குன்னு பாருங்கள். இருக்கிற எல்லாத்துக்குமே தேங்க்ஸ் சொல்ல கற்றுக்காங்க. இந்த 2 விஷயம் சொல்கிறதுக்கு தான் இந்த வீடியோ. ஒன்று, கிடைச்சதுக்கெல்லாம் நன்றி, கிடைச்சதுக்கெல்லாம் நன்றி, தேங்க்யூ 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 தேங்க்யூன்னு சொல்லுங்கள். ஓகேவா? இறைவனிடம் நன்றி சொல்ல பாராட்டுறதுக்கு நம்ம ஒவ்வொருத்தரும் கடமைப்பட்டிருக்கோம். இன்றைக்கி மனைவி இருக்காங்க, குழந்தைகள் இருக்காங்க, அப்பா அம்மா இருக்காங்க, சொந்த பந்தம் இருக்குது, நல்ல வேலை இருக்குது. இதெல்லாம் இல்லாதவங்களும் இருக்காங்கல்ல. அதனாலாவது இதை கற்றுக்க தெரியுங்க. அப்ரிஷியேட் பண்ணக்கணுங்க லைஃப்பை. அப்ரிஷியேட் பண்ண தெரிஞ்சவங்களுக்கு தான் லைஃப் நல்லா இருக்குது. ஓகே, இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிங்க லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் போடுங்க. தேங்க்யூ.